கூப்பிட்டியா? எதுக்குண்ணா? மீன் வாங்கிட்டு போனியே, குழம்பு வச்சிட்டியா இல்லையான்னு கேக்குறக்கா கூப்பிட்டேன். சோறுலாம் அடிச்சிட்டேன்க்கா, இந்த குழம்பு மட்டும் இறக்கணும் முடிஞ்சு. அப்படியா? எங்க வீட்டுல சோறுலாம் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு தான் அடுப்புல கிடக்கு. என்னக்கா சொல்றிய? எனக்கு முன்னாடி நீங்க மீன் வாங்கியல்ல? ஆமாடி, உனக்கு முன்னாடியே மீன் வாங்கிட்டேன். வீட்டுல வரவில்ல, அதான் சுரேஷ பொறுக்கிட்டு வர சொன்னேன். அவன் இப்பதான் பொறுக்கிட்டு வந்தான். வந்ததுக்கு அப்புறம் தான் சோறும் குழம்பும் ரெடி பண்ணிருக்கேன். ஐயோ ஏக்கா, அண்ணன் வந்துருவாள, வந்து வைய பரவ போங்க. ஆமா, அவர் வந்து சோறு சோறு அலைவாரு. அவருக்கு என்ன தெரியும் நம்மளோட கஷ்டம்? நம்ம அங்க ஒரு நாளும் சோத்தையும் குழம்பையும் வைக்கிறதுக்குள்ள நம்ம படுற போடு நமக்கு தானே தெரியும். அவங்களுக்கு என்ன, காலையில எந்திரிச்சு மாப்பிள்ளை விட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சோறுலாம் ரெடியா இருக்கணும். நம்ம அங்க சோறையும் குழம்பையும் ரெடி பண்றதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வருது. அவங்களுக்கு எங்க நம்ம கஷ்டம் தெரிய போகுது. ஏக்கா, அவையதான் வேலைக்கு போறாவளாக்கா? போட்டுமா, யாரு போக வேண்டாம்னா வேலைக்கு நல்லா போட்டோம், திரும்பி வந்து நமக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம்ல. அப்படிலாம் எதுவும் இருக்க முடியாது. வந்த உடனே சாப்பிட்டுட்டு திண்ணையில சாஞ்சிருவாரு. பாவம்க்கா, வேலைக்கு போயிட்டு வந்து அசதியில இருப்பாவல்ல. அசதி பொல்லாத அசதி, ஏன் நமக்குலாம் இல்லையா? இப்ப எதுக்கு நம்ம கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கு? சொல்லுடி பத்மா, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆஹா, இதுக்கு வீட்டுல நேரம் போல நினைக்கேன். அதான் நம்ம வாயை புடுங்க பாக்கு. நம்ம இதுகிட்ட சிக்கிறவே கூடாது. ஏ பத்மா, என்னடி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ நம்ம அங்க பறக்க பாத்துட்டு இருக்க? இல்லக்கா, வீட்டுல அடுப்பு ஊதிட்டு இருந்தேன், அடுப்பு அணைஞ்சிருக்கும். நான் போய் என்னன்னு பாக்கேன், இல்லன்னா குழம்பு வீணா போயிடும். நான் அப்புறமா உங்க வீட்டுக்கு வரேன்க்கா. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், அப்பாட்டு உள்ள போயிட்டா. ஒரு சின்ன அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. எனக்கு தெரியாத இவளோட பவுஸ். ஆள் இருக்கும்போது அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்குவா, ஆள் இல்லன்னா ஒரு சின்ன தூக்கி போட்டு மிதி மிதி மிதிப்பா. இது யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கா? எல்லாம் எனக்கு தெரியும். இவ வீட்டு கதையை பேசினா ஊரே நாரிடும். இவன் நம்மள பார்த்து ஓடுறான். வச்சுக்கிறேன். இவ வீட்டுல நமக்கு என்ன வேலை? இனிமே இவ வீட்டு பக்கமே வரக்கூடாது. நமக்கு என்ன ஜோலியா இல்ல, ஊருப்பட்ட ஜோலி கிடக்கு. அதை பார்க்கவே நமக்கு நேரம் சரியா இருக்கு. காலையில இருந்து கடையில இருந்து ஒருத்தி கூட கடைக்கு வரல. எல்லாம் இந்த சாரதா பண்ற வேலை. சும்மா தேவையில்லாம நான் கல்ல கணக்கு எழுதுறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லியிருக்கா. இப்போ ஒருத்தி கூட நம்ம கடைக்கு வர முடியுங்க. அவ ஜாமான் வாங்கினதான் மறந்துவிட்டு என்கிட்ட வந்து கல்ல கணக்கு எழுதுனேன்னு சொல்றாள. இத்தனை வருஷமா கடை வச்சிருக்கேன், யாரு காசுக்கு நான் ஆசைப்பட்டதில்ல. என்ன பார்த்து கல்ல கணக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டால. வரட்டும், அவ புருஷன் வரட்டும், வச்சுக்கிறேன். இல்ல முட்டையா, நேரா வீட்டுக்கு போய் வாழைத்தார சிப் சிப்பா பிரிச்சிடணும்ல. எதுக்கு? இல்ல அப்படியே வச்சா என் பஞ்சாயத்து அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவா. சிப் சிப்பா பிரிச்சு பரங்க மேல போட்டு வச்சிடணும். இல்லன்னா சாப்பிடறதுக்கு ஒரு பழம் கிடைக்காது. உன் வீட்லயும் அப்படிதானா? பின்ன உன் வீட்லயும் அப்படிதானா? என் வீட்டுல நான் என்னத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க அம்மா வீட்டுல கொண்டு கொடுத்துறா. ஏமா நீ கேட்க வேண்டியதானே? எங்க நான் எது கேட்டாலும் அவங்க என்ன ஒன்ன மாதிரி இல்லாதவங்களான்னு சொல்லி கேட்டுப்புறா. கேட்ட என்னல நீ சொல்ல வேண்டியதானே? நானே பண்ணையார் காலில் கையில விழுந்து இந்த பழத்தை வெட்டு வந்திருக்கேன், நீ நோக்காம கொண்டு உங்க அம்மாவுக்கு கொடுப்பியான்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? ஏண்டா நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் என் குடும்பத்தை பிரிக்கிறதுல இருக்க? இல்ல நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். ஏண்டா நான் வாய் பேசாம இருக்கனாலதான் 3 வேளை கஞ்சி கிடைக்குது, அதுலயும் மண்ணலி போட போக்கியா? இல்ல உனக்கு நல்லதே பண்ணக்கூடாதுல, இருந்தாலும் ஒளிஞ்சு போ. நீ ஒரு வெங்காயமா பண்ண வேண்டாம், போ போ. முதல்ல உன் வீட்டுல ஒழுங்கா பாரு, அதுக்கப்புறம் என் வீட்டை வந்து பாரு. இதாமல நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது மறுபடியும் போய் சாக்கடையில தான் உழவாங்க. அதான் உன் நிலைமை. ஆமா, இது எதுக்கு சொன்ன இப்போ? சும்மா சொன்னேன், கேட்டுட்டே வா. இல்ல சொட்டையா, என்ன கடைக்காரு கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு? எங்க காட்டு? ஆறாமல உன் முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. எங்கடா நீ வாழைத்தார நவுட்டு நேரம் என் மூஞ்சிக்கிட்டே இருக்கு. கண்ணும் தெரிய மாட்டேங்க, ஒன்னும் தெரிய மாட்டேங்க. நானே உன் வேட்டியை பார்த்து தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். இல்ல கண்ணு மறைக்கினா சொல்ல வேண்டியதானே? எங்க அதை சொல்லலாம் சொல்லி வாயை திறந்ததுக்கு தான் அந்த வாழைத்தாரு முனைய வச்சு வாயிலையா குத்தி விட்ட. அதுலதான் வாயை மூடிட்டே வரேன். இல்ல வரும்போது என் காலில் மிச்சது நீ தானே? பின்ன என்ன, நான் பாட்டுக்கு உன் வேட்டியை பார்த்து நடந்து வரேன், நீ திடீர் நிக்கிற. வேற என்ன பண்றது? அதான். ஏய் மரிமத்து, ஏய் ஏய், உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. எனக்கும் கேட்கல, கடைக்காரா தான் இருக்கும். கடைக்காரர் எதுக்கு நம்மள கூப்பிடுறாரு? எல்லாம் நம்ம வாழைத்தாருக்காக தான் இருக்கும். எது வாழைத்தாருக்கா? ஆமால, நம்ம 2 வாழைத்தார் வச்சிருக்கோம், விலைக்கு கேட்பாரு. நானும் தர மாட்டேன், எனக்கு வீட்டுக்கு கொண்டு போனோம், இல்லன்னா என் பஞ்சாயத்து அடிப்பா. நீ உன் பஞ்சாயத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க தான் இந்த வாழைத்தார் வாங்கிட்டு வரேன்னு எனக்கு தெரியுது. அந்த ஆள் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கார. ஏய் மரிமத்து, இல்ல அங்க பாரு. என்ன கடைக்காரே, என்ன வியாபாரம் எப்படி போகுது? எங்க ஏன்னா நீங்களா இருக்கிற ஊர்ல கடை வச்சா கடை விளங்குமா? ஏய் என்ன இப்படி சொல்றாரு? எதுவும் கடன் வாங்கிட்டு காசு கொடுக்காம விட்டியா? எவ்வளவு நான் எப்போ அவர்கிட்ட கடன் வாங்கினேன்? நான் இது வரைக்கும் அவர்கிட்ட கடனே வாங்கினது இல்ல. என் பஞ்சாயத்து தான் ஒருக்கா கடன் வாங்கினா, அதுவும் 2000 ரூபா நான் கொடுத்துட்டேனே. அப்புறம் ஏன் இப்படி சொல்றாரு? தெரியல, உன்னை பார்த்தோன்னு சொல்லியிருப்பாரு. இந்த நக்கல் வெங்காயத்துக்கு மட்டும் குறை இல்ல, முதல்ல அவர்கிட்ட என்னன்னு கேளு. ஏன் கடைக்காரே, என்னாச்சு? பின்ன என்னடா உன் பஞ்சாயத்து முன்னாடி கடைக்கு வந்தா? அப்பாடி நல்ல வேலை. ஏண்டா என்னாச்சு? இல்ல நான் ஒன்னாலதான் ஏதோ ஆயிருப்பாரு நினைச்சேன். நல்ல வேலை உன் பஞ்சாயத்து தான் வந்து இந்த குழப்பி விட்டு பெருப்பா போல் இருக்கு. பாவம் நல்ல மனுஷன், பித்து பிடிச்சு தெரியறாரு. இவர் இனிமே அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். நீ கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருக்கியா? ஏண்டா போற இடத்துல எல்லாம் அவ பித்து பிடிக்க வைக்கா, நீ அதை கேட்க மாட்டேங்க. நான் சொல்றேன்னு சொல்லி என்ன மட்டும் வையிற. நானே வைத்தறிச்சல் இருக்கேன், நீ கம்முனு இரு. ஏன் கடைக்காரே, என்னாச்சு? ஏய் நீ அன்னைக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தல உன் பஞ்சாயத்து வாங்கின கடனே? ஆமா, அதான் வாங்கிட்டீங்களா? அதை வாங்கினதுதான் உன் பஞ்சாயத்து ஊரெல்லாம் போய் நான் கள்ள கணக்கு எழுதுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. இன்னைக்கு யாரும் கடைக்கு வரல. இல்ல முட்டையா,
உன் பொஞ்சாதி இந்த கடைக்காரோட குடும்பத்துல 2 கைன்னு மண்ணலி போட்டிருக்கல, அவ்வளவுதான். இனி கடைக்காரோட வாழ்க்கையை யாராலையும் மாத்த முடியாது. ஐயோ, அவ ஊரெல்லாம் சொல்லிடுவாள. இல்ல ஊரெல்லாம் போய் நான் கள்ள கணக்கு எழுதுறேன், இந்த ஆள் கடைக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கா. சொன்னதும் இல்லாம மறுபடியும் வந்து கடன் கேட்கா. உனக்கு கடனும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு நான் இப்பதான் துரத்தி விட்டேன். என்ன கடற்கரை சொல்றிய? ஆமாடே, ஒழுங்கா அவன் பஞ்சாதி வாயை அடக்கி வை. இல்லன்னு வையேன், நான் ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லி விடுவேன். ஐயோ, அப்பெல்லாம் இதை பண்ணிடாதீங்க, நான் சத்தம் போட்டு வைக்கேன். ஆமா, இவர் சத்தம் போட்டோன்னு என் பஞ்சாதி கேட்டுருவா. இவ்வளோ மூடிக்கிட்டு இரு. ஏல, நான் மூடுறது இருக்கட்டும், முதல்ல உன் பஞ்சாதி வாயை மூட சொல்லு. தினமும் இதே ஜோலியா போச்சு. இப்படிதான் காலையில தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டையை போட்டுவிட்டு நம்மளை கூப்பிட்டு உள்ளழுத்தோட பார்த்தா. நல்ல வேளை நம்ம தப்பிச்சு ஓடிட்டோம், இல்லன்னா என்ன ஆயிருக்கும். கடற்கரை, நீங்க பணியாற்றலாம் சொல்ல வேண்டாம், நானே என் பஞ்சாதியை சத்தம் போட்டு வைக்கேன். சரிடே, நான் உனக்காக தான் பார்த்தேன், இல்ல நான் காலையில போய் சொல்லியிருப்பேன். சரி கடற்கரை, இனி நான் சத்தம் போட்டு வைக்கேன். சரிடே. இல்ல முட்டையா, இல்ல என்னல சொல்லு. இல்ல, உன் பஞ்சாதி வாயை அடைக்க ஒரு நல்ல யோசனை இருக்கு, சொல்லட்டா? இல்ல, முதல்ல உன் பஞ்சாதி வாயாட, அதுக்கப்புறம் என் பஞ்சாதி வாய அடைக்கலாம். நீ என்ன இருந்தாலும் உன் பஞ்சாதி மேல ரொம்ப பாசமா இருக்கல, இருந்தாலும் இப்படி இருக்க கூடாது. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல, வா போவோம். இல்ல, பாசம் இல்லாமையா நான் சொல்ல சொல்ல உன் பஞ்சாதியை விட்டு கொடுக்காம பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அவகிட்ட வாயை கொடுத்து நம்ம தலையில நாமளே ஏன் சாணியை கரைச்சு ஊத்திக்கணும்னு சொல்லி சொல்றேன். அதுவும் சரிதான், நம்ம அவகிட்ட வாயை கொடுத்து நாம தலையில நாமளே மண்ணலி போட்டுக்க கூடாது. தெருதுல, வா போவோம். அப்படி ஒருத்திக்கு இப்படி ஒரு புருஷன், பாவம் நல்ல மனுஷன். இந்த சாரதாவில இந்த மாரிமுத்து சிக்கி சின்ன பணமாயிட்டு இருக்கான். அது சரி, நம்ம நிலைமையே நாளைக்கு போய் கிடக்கு. இதுல அடுத்த நிலைமையை பார்க்கணும்னு அவசியமா? நம்ம வேலையை